ஹல்லேலூயா. எல்லோரும் ஜெபித்து இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை வேலையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. பா, இதோ உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வருகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே எங்களை உங்களோட பிரசன்னத்துக்குள்ளே வரத்துக்கு ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த இடத்துல இறங்கி வாரும், எங்களை நிரப்பும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை போல வேற யார் உண்டு ஆண்டவரே? ஹல்லேலூயா. நீரே எங்கள் தேவன் ஆண்டவரே, நீரே எங்கள் கர்த்தர். ஹல்லேலூயா. சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் நீரே. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கடந்து வந்துட்டு இருக்கிறவங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்த ஆண்டவரை நீர் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முதலாவதாக உங்கள் பிரசனம் இந்த இடத்துல இறங்கி வர வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. பெரியவர் பெரியவர் நீரே. நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தில் வந்து ஆண்டவரே உம் நாமத்தை போற்றுவதற்காக நீர் கிருபை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைதானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைதான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்துள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைதான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்துள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன்,
ஆராதிப்போம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் 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 பெரியவர், நீர் பரிசுத்தர். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பண்ணுவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பண்ணுவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லில் நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லில் நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட. தொடர்ந்து துதி செய். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி. இன்னொரு வாட்டி தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே. ஆமென். உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களிடத்துல பேசுங்க அப்பா. ஹalleluya. ஆராதனை உமக்கே ஆண்டவரே. நீரே பெரியவர், பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. எல்லோரும் குரல்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம், ஆராதிப்போம் அவரை.
ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்க பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரிகபரா ஷபரபா ரிகலரம் தரபரா. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நீர் பெரியவர் நீர் பெரியவர் நீர் பெரியவர். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை இயேசுக்கே. ஆராதனை இயேசுக்கே. ஆராதனை இயேசுக்கே. ஆராதனை இயேசுக்கே. நீர் சொன்னால் போதும் நீர் சொன்னால் போதும் செய்வேன். நீர் காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன். நீர் காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுக்கே. ஆராதனை இயேசுக்கே. ஆராதனை இயேசுக்கே. ஆராதனை இயேசுக்கே. கடலின் மீது நடந்திட்ட கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்லை கவலை. காற்றையும் கடலையும் அதற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுக்கே. ஆராதனை இயேசுக்கே. ஆராதனை இயேசுக்கே. ஆராதனை இயேசுக்கே. பாதையெல்லாம் அந்தகாரம். பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லை. பாரோன் சேனை தொடர்ந்து என்னை சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லை. ஆராதனை இயேசுக்கே. ஆராதனை இயேசுக்கே. ஆராதனை இயேசுக்கே. ஆராதனை இயேசுக்கே. நீ சொன்னால் போதும் நீ சொன்னால் போதும் செய்வேன். நீர் காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன். நீர் காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசு. ஆராதனை ஆராதனை இயேசுக்கே. ஆராதனை இயேசுக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுக்கே. ஆராதனை இயேசுக்கே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை உமக்கே ஆண்டவரே. ஹalleluya. நன்றி 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 அப்பா. நீரே பெரியவர் பெரியவர்
பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகிற தேவன் நீரே ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்களையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தினால ஆண்டவரே எங்களை நிரப்பும், உங்க வல்லமையினால நிரப்பும், உங்க அபிஷேகத்தினால நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. எங்களிடத்துல பேசுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. உங்களுக்காக ஏங்கி போயிருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் பெரியவர். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதி. உலகமெல்லாம் மறக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உணர்வு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உயிராகும், உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உணவுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன்.
வைக்கிற தேவன் நீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் வாழ்வின் ஆதாரம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் முன்னே சென்ற ஆண்டவரே, கோணலான பாதைகளை செம்மையாக்குகிற தேவன் நீரே ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. திருவசனத்தை கொடுத்த ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பாதைகளை ஆண்டவரே ஆக்கினதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவரே, எங்கள் கரங்களை பிடித்த ஆண்டவர் எங்களை நீரே கூட்டிக் கொண்டு செல்லும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமென். அப்படி நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த அருமையான நாளை கொடுத்ததற்காக, இந்த ஆராதனை ஆராதனை மத்தியில் அசைவாடினதுக்காக நம்ம நன்றி சொல்லி, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ பேரால் இந்த நாளை காண முடியல, ஆனால் கர்த்தர் நீங்கள் கிருபையாகி எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இன்னொரு நாளையும் நீர் கூட்டி கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. உன் வருகைக்கென்று எங்களை ஆயத்தமாக ஒவ்வொரு நாளும் நீர் அதற்காக ஆயத்தப்படுத்தி எங்களை ஆண்டவரே உம்மை போல நீர் மாற்றுகிறதற்காக நன்றி தகப்பனே. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் நாங்கள் பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் தகப்பனே ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷமாக எங்கள் தேசத்திற்காகவும் எங்கள் சபைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வருகிற ஒவ்வொரு தேர்தல் எல்லா காரணம் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உம்முடைய ஆளுகை எங்கள் தேசத்தில் இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் பார்க்காமல் ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறதப்பா. வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமாம் போல நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து ஓட நீர் கிருபை செய்வேன் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி. அப்படியாக நீ நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ந்து களி கூற நீர் இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வசனத்தினால் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆமேன். இன்னும் சந்தோஷமே இல்லை. 3வது வாரம் வந்துடுச்சு, அதனால் அப்படி ஏப்ரல் சந்தோஷம்னு சொல்லும் போது ஆசை. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 4 இயர்ஸ் படிப்பாங்க, அந்த மெடிக்கல் கோர்சஸ் படிப்பாங்க 4 வருஷம். அப்போது எப்பவுமே பசங்களை பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னா, என்ன படிக்கிறோம், அவங்க மனசுக்குள்ளே என்ன ஏதாவது சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னா, என்ன படிக்கிறோம், ஏன் சேர்ந்தோன்னே தெரியல. என்றைக்குமே ஒரு நாளும் அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷமாக இருந்து அப்பா இந்த எப்படியும் முடிக்க போகிறேன் அப்படின்ல. நேற்று பார்த்தா எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லாம் சாக்லேட் கொடுக்கறது, எல்லாம் கிஃப்ட் கொடுக்கறது. என்ன அப்படின்னு சொன்னால், நான் 4 வருஷம் முடித்து இன்னையோட எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு. அப்போது இந்த விஷயம் ஞாபகம் வந்து, சில நேரங்களில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அது முடிஞ்ச பிறகு தான் நமக்கு என்னது மனசு திருப்தி, மனசு அமைதி, மன நிம்மதி. ஆனால் நமக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எந்நேரமும் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம். அல்லேலூயா. அதனால தானே நம்ம வாசிக்கிறோம்ல, கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியும் ஆனந்த களிப்பும் ஒரு சமூகத்தில் மாத்திரம்தான். அல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 20வது அதிகாரம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை, 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் 14, 15 நான் வாசிக்கிறேன். 14, 15. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய ஏலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது.
திரும்ப நான் வாசிக்கிறேன். அந்த கடைசி பகுதியை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 15வது அதிகாரம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது, தேவனுடையது. ஆமென். நம் கண்களுபடி ஆண்டவர் நோக்கி பார்த்தப்பா, இந்த வசனத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போதும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான், தெரிஞ்ச ஒரு அதிகாரம் சொல்லலாம். யோசபாத்தை குறித்து எத்தனை பேருக்கு யோசபாத்துடைய வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும்? நான் நிறைய விஷயங்களில் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசிக்கும் போதே நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம், எப்படி ராஜாக்கள் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தினாங்க. ஒரு குரூப்பு, ஒரு கூட்ட ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் ஜனங்களை வேறு விதமாக நடத்துவாங்க. ரெண்டு கட்டமாக ராஜாக்கள் இருப்பாங்க. அதில் சில ராஜாக்கள் பார்க்கும்போது அவங்கள வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களை கற்று நம்ம அப்படியே அபியாசப்படுத்தும் போது நாமளும் கர்த்தருக்குள்ளே எப்படி நம்ம வைராக்கியமாக நிற்கலாம், கர்த்தருக்குள்ளே இருந்து நாம் எப்படி ஜனங்களை வழிநடத்தலாம் அப்படின்னு சொல்கிற காரியங்களை நம்மளால் கற்றுக்க முடியும். அதில் ஒரு ராஜாவை குறித்து தான் இந்த காலைவேளை நம்ம தியானிக்கிறோம். யோசபாத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது நம்ம எல்லாருமே இந்த வசனத்தை வாசிச்சிருக்கோம். ஆனால் திரும்ப நான் ஒரு 2-3 வசனத்தை மட்டும் நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 20வது அதிகாரம் 2வது வசனம். சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலே சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து, இந்த வசனத்தை அப்படி நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். யோசபாத் ராஜா அரசாண்ட அந்த நாளில் அந்த 4 கூட்ட ஜனங்கள் அந்த 2வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா எந்தெந்த கூட்டம்லாம் அவருக்கு விரோதமாக நின்று அவருக்கு விரோதமாக இந்த தேசத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அதாவது ராஜ்யம் நல்ல சந்தோஷமாக இருக்கிற, அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாத சமயத்தில் 4 பக்கத்தில் இருந்தும் எதிர்ப்பு அங்கே நின்று ஒரு பெரிய பிரச்சனை வருது. உதாரணமாக இப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு வாழ்க்கையில் நம்ம பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த பிரச்சனையை எப்படியாவது சமாளித்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு தான் நினைப்போம். இல்லைனா அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை சார்ந்து யார்கிட்டையாவது உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். முதல்ல அந்த பிரச்சனை வரும்போது நமக்குள்ளே வரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, முதல் வர்றது பயம். எல்லாருக்குமே வர்றது அதுதானே. இப்போ ஏதாவது ஒரு ரோட்டில் ஒரு நாயை பார்க்குறோம் அப்படின்னா வரக்கூடிய காரியம் என்னது? பயம் வரும். பைக்கை வேகமாக உருட்டுவோம், என்ன பண்ணுவோம்? கீழே விழும். அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் போயிட்டே இருக்கும் போது 2 நாய் முன்னாடி நின்று பார்த்துட்டே இருந்துச்சு. நினச்சேன் எப்பவுமே குறைக்கும் நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருந்தோடனே நினச்சேன், சரி ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு. பொறுமையாக போகலாம் அப்படின்னு பார்த்தா பின்னாடி துரத்திட்டே வந்துடுச்சு. அப்புறம் பிரேக் போட்டு நின்றுட்டு, ஆண்டவரே, நம்ம அந்த இடத்துல பயம் வர நேரத்தில் எப்பவுமே ஆண்டவரை நம்ம தேட தானே ஆரம்பிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம், அந்த வாய் எப்படியாவது கட்டி போட்டுருங்க அப்படின்னு. அந்த ஏதோ சின்ன விஷயம்தான், ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு தன்னறியாமலே நமக்குள்ள ஒரு பயம், கை காலெல்லாம் அப்படி படபடக்கும் அப்படி தான். அப்போ சொல்லுவாங்க, நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒரு நாயோ சிங்கத்தையோ ஏதோ பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் 2 இடத்துக்கு போகுமா? எந்த இடத்துக்கு போவோம்னு நினைக்கிறேன்? 2 இடத்துக்கு. ஒன்று கையில் ஃபுல்லாக பிளட் சர்க்குலேட் ஆகும். கால் ஏன் அப்படின்னா, ஒன்று அந்த இடத்துலேருந்து ஓடணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரென்த்து காலில் வேணும். இல்லைன்னா கை நம்மனா அதை எதிர்த்து நின்று ஏதாவது ஒன்று எடுத்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த பயம் வரும்போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், நம்ம உடம்புலையும் சரி நம்ம மனதளவுலையும் எல்லாம் ஒரு பெரிய மாற்றம் வருது. ஆனால் ஒரு ராஜாவாக இருந்த ஒருத்தருக்கு மன வலிமை, உடல் வலிமை எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பெரிய ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, இந்த தேசத்துக்கு விரோதமாக நின்று இந்த கெஞ்சி கெர்ச்சிக்கிறாங்க, இதை நாங்கள் எப்படியாவது சுதந்திரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த செய்தியை கேட்டவுடனே ராஜாக்குள்ளே வர ஒரே முதல் காரியம் பயம். எல்லாருக்குமே வர காரியம் தான் பயந்து. ஆனால் பயம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓடுவோம், அந்த இடத்த விட்டு எப்படியாவது நம்ம போயிடணும், இல்லைன்னா யார்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் யோசபாத் என்ன பண்ணார் அப்படின்ற அந்த வசனம் சொல்லுது. 2வது வசனம் நம்ம தொடர்ந்து 3வது வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து, அவர் எந்த பிரச்சனையும் பார்க்கல, கேள்விப்பட்டவனுமே என்ன பண்ணாரு? பயந்து என்ன பண்றாருன்னா, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. இந்த வசனம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்.
அந்த விஷயத்தை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாராம், கர்த்தரை நோக்கி பார்க்கறதுக்கு தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தினார். அதாவது அவர் என்ன பண்ணார், ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த பிரச்சனையை கேட்ட அந்த பிரச்சனை மேலே இல்லாமல் என்ன பண்ணாரா, ஆண்டவர் மேலே தன்னுடைய முழு கவனத்தையும் என்ன பண்ணார், செலுத்த ஆரம்பிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போ நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டம் இது எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப். நம்மளோட வாழ்க்கையின் எல்லா ஒவ்வொரு பரிமாணங்களும் இருக்கும்போது நாம் யாரை நோக்கி பார்க்குறோம், முதல் நமக்கு பிரச்சனை வரும்போது யார் நமக்கு உதவிக்கு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் போது இந்த யோசபாத்துடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அல்லேலூயா, ஆமீன். ஸோ அப்போ யோசபாத் என்ன பண்ணுறார், அவருடைய கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு அடுத்த வார்த்தைகள், யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பாருங்க, ராஜாவுக்கு ஒரு பயங்கரமான நியூஸ் வரும்போது அவர் பயந்தவனே என்ன பண்ணுறாரு, கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்பட்டு என்ன பண்ணுறாராம், நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம், ஃபாஸ்ட் பண்ணி நம்ம உபவாசத்தை ஜெபிக்க போகிறோம். உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நமக்கு விரோதமாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல என்ன சொல்ல போராட்டங்கள் எல்லாம் இருக்கும்போது ஒரே ஒரு காரியம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள உதவுவது என்ன அப்படின்னா உபவாசம். ஏன் அப்படின்னா நம்ம உபவாசத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டு கதறும் போது கர்த்தர் அதுக்கு பதில் தர தேவனாக இருக்கிறார். உபவாசம்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொன்னார், நான் இன்னைக்கு அதாவது நான் என்ன சொல்ல மாட்டேன், நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஒரு 40 நாள் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஓகே, சரி, ஓகே அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இருக்கவர் கேட்டார், சரி தெரியாமல் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை எப்படி கொடுத்தாலும் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ன மாதிரி. அன்றைக்கி என்ன பண்ணிட்டார், அவர் தெரியாமல் அந்த ஈவினிங்கே முட்டை ஏதோ ஒரு பப்ஸ் இருந்தது, அதை எடுத்து கொடுத்துட்டார். அவர் அதையும் சாப்பிட்டார், தெரியாமல் சாப்பிட்டார். சரி, ஓகே, தெரியாமல் சாப்பிட்டவர் என்ன சொல்லியிருப்பார், ஐயோ தெரியாமல் நான் சாப்பிட்டேன் மன்னிச்சிருங்க ஆண்டவர் அப்படி சொல்லி மாற்றிருப்பார் நினச்சா. அடுத்த நாள் பார்த்தா ஃப்ரைட் ரைஸு, அதுக்கு அடுத்த நாள் பிரியாணி. அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அவர் என்ன நோக்கத்தில் இருந்தார் எல்லாத்தையும் மாற்றி அவரோட வாழ்க்கை முறையே மொத்தம் மாறிச்சு. அப்போ அவர் பக்கத்தில் இருந்த ஒரு நல்ல மனிதர் அவர் கேட்கும் போது சொன்னார், ஒரே நாளில் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டீங்களே, கொஞ்சம் போனாலும் ஒன்று தான், அதாவது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஒன்று தான், நிறைய சாப்பிட்டாலும் ஒன்று தான், நான் தெரியாமல் சாப்பிட்டேன், ஆண்டவர் என்ன பண்ணால் மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லும்போது நீ அந்த வசனம் அந்த அந்த இடத்துல நானும் சிரிப்பு தாங்க முடியாமல் நானும் சிரிச்சிட்டு இருந்தேன். சில நேரங்களில் நாம் எடுக்கிற முடிவுங்களை ஆண்டவருக்காக அந்த வைராக்கியமாக ஏதாவது ஒரு காரியம் செய்கிறோன்னு நினைக்கும் போது ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா நம்மளோட டோட்டல் ஃபோக்கஸே என்ன பண்ணுது, அப்படியே மாறி போயிடும். ஆனால் யோசபாத் அப்படி இல்லவே இல்லை. என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்திட்டு அந்த உபவாசத்தை எல்லா இடத்துலையும் அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் 4வது வசனத்தை. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதேயாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அந்த ஒரு ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த வைராக்கியத்தினால அந்த தேசமே என்ன பண்ணுது அப்படின்னா கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பி. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். எல்லா பட்டணங்களிலும் எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்களாம், கர்த்தரை தேட வந்தாங்க. அப்போது அந்த பிரச்சனைக்கு யார் பதிலளிக்க முடியும் அப்படின்றத அந்த ராஜா அறிஞ்சிருந்தார், கர்த்தர் மாத்திரம்தான். ஏன்னா கூட இருக்கிற வேற எந்த ராஜாக்கள் வந்திருந்தாலும் அந்த தேசத்தை தோக்கடிச்சு இருக்கவே முடியாது. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நமக்கு தேவை ஆண்டவருடைய உதவி மட்டும்தான். அதே போல் அவங்க கர்த்தரை தேடினாங்க. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். இப்போ எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜெபத்தையும் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஏறெடுக்கிறாங்க. அதுதான் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். யோசபாத் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு 5வது வசனம். யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் என்ன பண்ணுறார், சபையின் நடுவில் நின்று ஆண்டவரை பற்றி சொல்கிறார். ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற தேவனே, நீர் எல்லாவற்றிற்கும் மேலான தேவனாங்க இருக்கிறீர். நீங்கள் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து இதுவரைக்கும் நடத்தியிருக்கிற தேவன். பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்துக்கும் எல்லா தீமைக்கும் நீங்கள் பாதுகாத்து இருக்கிறீங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு எப்பவுமே ஞாபகம் வர்றது எப்படி அந்த பிரச்சனையை விட்டு நம்ம தாண்டி போகணும், ஆனால் எப்படி இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல அந்த ராஜா கர்த்தர் எப்படி அவங்க ஜனங்களை வழிநடத்தினார் அப்படின்னு சொல்லதை நினச்சி அந்த ஜனங்களுக்கு பாருங்கள், அந்த ஜனங்களுக்கு இவர் இப்படி சொல்லியிருக்கலாம். அதே அவங்க எப்படி இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு,
நம்ம என்ன பண்ணோன்னே தெரியல, நம்ம ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி ஆண்டவர் அந்த ஜனங்களை வழிநடத்தினார் அப்படின்றத அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார். பஞ்சத்தில், நம்ம கஷ்டப்படும் நேரத்தில், பட்டயத்து நேரத்தில் கர்த்தர் நீங்கள் எங்களை பாதுகாத்தீங்களே அப்பா, இந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை நோக்கி தான் நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அறிக்கையிடுறதை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 20வது அதிகாரம் 11வது வசனம், இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீங்கள் நியாயத்தீர்க்க மாட்டீரோ என்று அந்த வசனம் எல்லாம் வாசிச்சுட்டு 13வது வசனம், யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு ராஜா தன்னுடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் மாத்திரம்தான் தீர்வு அப்படின்னு நினைக்கும் போது அந்த தேசமும் என்ன பண்ணுது, கர்த்தரை தேடுது. அது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து யூதா. இன்னொரு ஒரு சம்பவம் இதே போல் இருக்கும். எஸ்ராவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது எஸ்ரா அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து தேம்பி அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அங்கே இருக்கிற தேசத்தின் ஜனங்க, சின்ன பசங்க, பெரியவங்க, வாலிபர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்குவாங்க. அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் காட்டிலும் யார் மேலானவராக இருக்கிறார், நம்முடைய தேவன். அல்லேலூயா, ஆமேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் என்ன பண்ணுமா, பெயர்ந்து போகும். ஆனால் அந்த ஒரு சின்ன விசுவாசம். ஏன்னா நாம் எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா மலையை பார்த்துட்டே இருப்போம், மலை பெருசாக இருக்கும். ஆனால் அந்த மலையை காட்டிலும் பெரிய தேவன் யார், நம்ம ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அந்த இப்போ பார்த்தோம், ராஜா வந்து கர்த்தரை தேடினாரு, உபவாசிச்சாரு, அந்த தேசத்தின் ஜனங்களை நோக்கி நாமளும் சேர்ந்து ஆண்டவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்தினாரு. அதற்கப்புறம் நடக்கிற ஒரு காரியம் தான் கர்த்தருடைய வார்த்தை அங்கே வெளிப்படுறத பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாசித்த வசனம், கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தரை தேடி அவங்க தங்களோட இதயத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேணாம், நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த யுத்தம் நம்முடையது கிடையாது, கர்த்தருடையது. அல்லேலூயா. மேபி நம்ம சொல்லலாம், நம்ம வாழ்க்கையில் சரீர பிரகாரமான போராட்டமாக இருக்கலாம், ஆவிக்குரிய போராட்டம், எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் கர்த்தர்கிட்ட வந்து நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, ஆமேன். ஒருத்தர் இது இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு பெரிய கேஸு இடத்துக்காக போய் ரொம்ப எவ்வளோ லட்சத்துக்கு செலவு பண்ணி அவங்க இந்த இடத்த எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய இது பண்ணாங்க. ஆனால் அவங்க கர்த்தருக்குள்ளே இருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கர்த்தர் மாத்திரம்தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தில் டெய்லி ஜெபிப்பாங்க, முழங்கால் படிக்கிட்டு. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு காசு கூட செலவு பண்ணல. ஆனால் அவங்க எவ்வளோ காசு செலவு பண்ணாங்க, ஒரு காசு கூட செலவு பண்ணாமல் கர்த்தர் அந்த காரியத்தை என்ன பண்ணார், வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்வது போல, நாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள் மத்தியில் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னா கர்த்தர் நமக்காக இறங்கி கிரியை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் கிரியை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? நானும் அப்படி தான் ஆசைப்படுறேன், கர்த்தர் அப்படி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்லாமல் அப்படி கர்த்தருடைய வார்த்தை இப்போ வந்துச்சு, யுத்தத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் அது இப்படி சொன்னதுனால அவங்க விட்டுல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தரை துதிச்சு பாடுறாங்க. அதுதானே யோசபாத் பண்ண ஒரு பெரிய ஒரு காரியமே. அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிச்சிங்க அப்படின்னா 17வது வசனம் 20:17, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார்
என்றான். ஆமென். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நினச்சோம், ஏதோ ஒரு காரியத்துக்காக இது நடக்கணுமே, இந்த காரியங்கள் வாய்க்கப்படணுமே அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படின்னா நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க செய்யுங்க, நீங்கள் நடத்துங்க அப்படின்னு முழுமனதாக ஒப்பு கொடுக்கும்போது இந்த வசனத்தில் எப்படி சொல்லப்படுதோ, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அப்போது அந்த பெரிய தேசங்கள் வந்து இந்த ஜனங்களுக்கு எதிராக நிற்கும்போது அவங்களுக்கு எல்லாமே என்ன இருக்குன்னா, ஆள் பலம் இருக்குது, அவங்களுக்கு தேவையான ஆயுதம் பலங்கள் இருக்குது, பணம் எல்லாமே இருக்குது. இவங்க கிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மி, ஏன்னா சிறு கூட்ட ஜனமாக இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம்தான் நமக்கு வித்தியாசமே. நம்ம உலகத்தில் பார்க்குறோம்ல, எவ்வளோ பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே புகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஏன் அப்படின்னா, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கோம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பெரிய பாக்கியம். எவ்வளோ பணம் இருந்தாலும் நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து வழிநடத்துறான்றது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான, நன்றிக்குரிய விஷயமா இருக்குது. அல்லேலூயா. ஆமென். அப்புறம் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 20வது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவரை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். ஆமீன். பாருங்க, பிரச்சனை வரும்போது முதல் யோசபா செஞ்ச ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி பார்த்து தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்க உற்சாகப்படுத்தினார். அது மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தை வந்து யுத்தம் என்னுடையதுன்னு சொன்னாலும் திரும்பவும் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த கர்த்தரை துதிச்சு பாட என்ன பண்றாராம், எல்லா ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக யாரை நிறுத்துறாருன்னா, கர்த்தரை துதிக்கிறவங்கள நிறுத்துறார். இந்த காலை வேளையிலும் இந்த வாரத்திலும் நாம் இது நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பண்ண போகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தரை துதிக்க போகிறோம். அருமையாக நம்ம சிறில் பதில் வர்ஷிப் நடத்தும் போது அந்த பாடலை ஒன்று பாடணும்ல, கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி நம்ம பாதுகாப்பார், தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது கர்த்தரை நாம் துதிக்க ஆரம்பிக்கும் போது எல்லா பிரச்சனைகளும் அப்படியே என்ன பண்ணுது, பேக் ஸ்லைட் அடித்து அது பின்னாடி போயிட்டே போகுது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய பிரச்சனைகள் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு? அல்லேலூயா. ஆமே. அப்படியே அவர் நிறுத்தும் போது பாருங்க, கர்த்தரை துதிக்கிறவங்களை முன்னாடி நிறுத்தி அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அந்த வசனம் 22வது வசனம் சொல்லுது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அதாவது அவங்க 2 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணவே இல்லை. அவங்க எப்போ கர்த்தரை பாடி ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் நன்றி சொல்கிறோம் தொடங்கின போதே என்ன ஆச்சுன்னா, அங்கே கர்த்தர் என்ன பண்ணார், ஜெயத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆமேன். அதனால் நீங்கள் நினைக்கலாம், எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் நம்ம கர்த்தரை துதிக்கிறோம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த வெற்றியை கொடுத்துட்டே இருப்பார். ஃபாதர் பிரெக்மன்ஸ் அருமையாக சொல்வார், ஒவ்வொரு நம்ம பாடல் பாடும் போதும் சாத்தா என்ன பண்ணுமா, இருந்த இடத்துல இருந்து ஏப்ரா இங்கேருந்து இடத்துலேருந்து எப்படியாவது காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுமா. அப்படி அந்த துதிக்கு கர்த்தர் வல்லமை கொடுத்துருக்கார். ஏன் அப்படின்னா, நாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், நம்ம நேசிக்கிற தேவனை துதிக்கும் போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே விலகி போயிடும். அல்லேலூயா. ஆமேன். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது இப்போ பாருங்க, யோசபாத் தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி பிரச்சனை நேரத்தில் கர்த்தரை தேடினாரு. அது மாத்திரம் இல்லாமல் துதிக்கிற ஜனங்களை முன்னாடி நிறுத்தி வெற்றியை பார்க்க அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் வெற்றியை கொடுத்தாரா இல்லையா, அவருடைய வார்த்தை உண்மையுள்ளதாக அவர் என்ன சொன்னாரோ அதை என்ன பண்ணார், அப்படியே நிறைவேற்றி நடத்தினார். அல்லேலூயா. ஆமேன். இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போட வல்லமுள்ள தேவனாக இருக்கார். நம்ம இருக்கிற இடங்களை ஒரே நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, எங்கள் வாழ்க்கையில்
இந்த நாட்களில் என்ன பிரச்சனைகள், கவலைகள், என்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க அப்பா. இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி நாங்கள் உம்மை துதிக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் ஆண்டவரே யுத்தம் செய்கிறவர், யுத்தம் எங்களுடையதல்ல, நீங்கள் எங்களுக்காக யுத்தம் செய்து எல்லாவற்றையும் முடிப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் அப்படியாக அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றியோடு நாங்களை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி கர்த்தர் நமக்கு வெற்றி கொடுப்பார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. ஆமாம், யுத்தம் உங்களுடையது, கர்த்தருடையது. ஆனால் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணுமா இல்லையா? ஆமாம், நாமளும் என்ன பண்ணணும், அதுக்கு நம்மளை நாம் ஆயத்தப்படுத்தணும். எதுக்காகனா நாம் அதான் வசனம் நம்ம தொடர்ந்து நம்ம அது கடைசி வாசிக்கும் போது அந்த வசனம் எல்லாமே சொல்லும். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். 20வது அதிகாரத்தில் 26வது வசனம், 25, 26. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களை உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது எவ்வளவோ மிகுதியாக இருந்தது. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். பெராக்கா, கர்த்தரை ஸ்தோத்திரம். அவங்க இது நடக்கக்கூடாத ஒரு காரியம் கர்த்தர் நடத்தி காமிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த எல்லா பொருட்களும் மத்தியில் அந்த எல்லாத்தையும் காட்டிலும் அவங்க அந்த 4வது நாளில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பாடினாங்களாம். என்ன சொன்னாங்க? பெராக்காவில் கூடுவோம். அந்த ஃபாதர் பிரெக்மன்ஸ் அருமையாக பாட்டு பாடியிருக்கார்ல, பெராக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். இந்த பாட்டு கேட்டதே இல்லையா? பெராக்கா ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. பெராக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், எதிரிகளை தோற்கடித்தாரே பாடுவோம். அந்த பெராக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க கர்த்தருக்கு என்ன பண்ணுறாங்க? ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க. அந்த யோசபாத்துடைய வாழ்க்கையிலே ஒரு விஷயம் தனித்துவமாக இருந்த ஒரு காரியமே என்னென்னா, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை துதிக்க தன்னை ஒப்பு கொடுத்துருந்தது. பாருங்கள், இப்போ நானும் அப்படி துதிக்க ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னா என்ன சூழ்ந்து இருக்கிறவங்களும் கர்த்தரை துதிக்க ஒப்பு கொடுப்பாங்க. இப்போ நம்ம குடும்பமாக ஒப்பு கொடுக்கும் அப்படின்னு நம்ம சபை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய தேசத்திலும் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா, ஆமீன். எத்தனை பேர் துதிக்க ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமீன். நம்ம எல்லாருமா சேர்ந்து துதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் வெற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். இப்போ இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகத்தில் 6:12. எபேசியர் புஸ்தகத்தில் 6:12 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 6:12 10லேருந்தே வாசிக்கலாம். 6:10 வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்காயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். நம்ம இப்போ ஒரு சம்பவத்தை பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில். யோசபாத்துன்ற ஒரு ராஜா எப்படி யுத்தத்துக்கு தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய குடும்பத்தை எல்லாரையும் ஆயத்தப்படுத்துறார். ஆனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது யுத்தம், நமக்கு மனுஷருக்கு முன்பாக யுத்தம் கிடையவே கிடையாது. நம்ம போய் ஒரு மனுஷரை அடிக்கிறதோ தெரியும், அது அந்த யுத்தம் கிடையவே கிடையாது. ஆனால் பலவீனங்களை உண்டாக்குகிற சாத்தானை எதிர்த்து நிற்க வல்லமை நமக்கு வேணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனங்களை உண்டாக்கும் எல்லா அந்தகார சக்திக்கும் எதிராக நம்ம நிற்கணும் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நம்ம கூட இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அதற்கு வல்லமையை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த வசனம் சொல்றது போல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் கிடையாது. ஏன்னா இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மாம்சத்தோட ரத்தத்தோடு போராட்டத்தை காட்டிலும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும்
சரீர பிரகாரமாக சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் பல பேருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, டிப்ரெஷன் போன்ற பல காரியங்கள் அவங்க மனசுக்குள்ள சாத்தா என்ன பண்ணால் கிரியை செஞ்சு எப்படியாவது கட்டி போடணும், இல்லை அவங்க வாழ்க்கை முறையில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து என்ன பண்ணணும், அவங்க வாழ்க்கையை என்ன பண்ணணும், கட்டி போடணும்னு நினைக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைச்சிருக்கும் போது, கர்த்தர் சொன்னபடி இந்த பிசாசின் தந்திரங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஆயுதம் தேவை, அப்படி தானே? அதுதான் நம்ம எபேசியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். சத்தியம் என்னும் கர்த்தருடைய வார்த்தை என்னும் எல்லா காரியங்களும் நம்ம போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. நம்ம அந்த வசனத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம். 14வது வசனம், சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கல் நெய்யும் அக்கினி ஆயத்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அது இப்போ அந்த வசனத்து மேலே கையை வச்சு நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நோக்கி பார்த்தப்பா, இந்த நாட்களிலும் நாங்கள் ஆண்டவரே சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா அந்த அந்தகார சக்திகளோடும் எல்லா சாத்தானின் கிரிகளோடும் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் எதிர்த்து நிற்க எங்களால் முடியாது. கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே கொடுத்திருக்க அந்த சர்வாயுத வர்க்கங்களை எல்லாவற்றும் நாங்கள் தரித்திருக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் மனசுலையும் எங்கள் சிந்தனைகளிலும் எங்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எங்கள் சரீர சுகத்திலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் தடுக்கிற எல்லா சக்திகளுக்கு விரோதமாக நாங்கள் உம்முடைய நாமத்தை கொண்டு அப்பா, உம்முடைய வார்த்தையை கொண்டு ஸ்தோத்திரம், உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் உள்ள பலத்தை கொண்டு உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்வேன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நாங்கள் எங்களால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் முயற்சினால் எங்கள் சுய முயற்சினால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நீதியாக வாழ முடியாதப்பா. ஆனால் நீர் கொடுக்கிற பலத்தினால, நீர் கொடுக்கிற ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய உன்னத பலத்தினால நாங்கள் எல்லாவற்றும் மேற்கொள்ள நீங்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியாக நீ நடத்துகிறதற்காக நன்றி 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 நன்றி. ஆமேன் ஆமேன். நம்ம அதை பார்த்தது வசனத்தை வாசித்தது போல ஒரு யோசபாத்ன்ற ஒரு ராஜா எப்படி பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தரை தேடினார், வெற்றியை கண்டாங்க. ஏன்னா கர்த்தர் என்ன சொன்னார், அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், யுத்தம் உங்களுடையது கிடையாது, நான் தான் என்ன பண்ணுவேன், நான் தான் யுத்தத்தை பண்ணுவேன். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு காரியம், யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. நாம் என்ன பண்ண போகிறோம்? அதற்காக கர்த்தரை துதிக்க போகிறோம். துதிச்சு நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது, நம்ம வாசிச்சோம்ல, இந்த சத்தியம் என்னும் கச்சை, சமாதானத்தை, சுவிசேஷம் எல்லாவற்றும் அணிந்தவர்களாக நாம் கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் அந்த ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த வசனத்தை நாம் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா, ஒரு யோசபாத்துடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஒரு அதிசயத்தை செஞ்சீங்களா ஆண்டவரே. யோசபாத் உம்மை நோக்கி பார்த்து உம்மை தேடின போது நீர் அதிசயங்களை செய்திற தேவனாக அந்த யுத்தத்தில் வெற்றி கொடுத்தீரப்பா. அப்படியாக இந்த காலை வேளையிலும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஆண்டவரே நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன கவலைகள், என்னென்ன வியாகுலங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா. நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இடைப்பட்டு நீங்கள் அற்புதத்தை செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை துதிக்கும் போது அப்பா, உம்மை துதிக்கும் போது, உம்மை ஆராதிக்கும் போது, உம்முடைய நாமத்தை உயர்த்தும் போது கர்த்தர் நீங்கள் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நம்ம இருக்கிற இடங்களை ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம கரங்களை உயர்த்தி, அப்பா இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த யோசபாத் செய்தது போல எங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி உம்மை தேடவும், உம்முடைய சமூகத்தை நாடவும் ஆண்டவரே, உம்மை துதிக்கவும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் நீங்கள் கிரியை செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா சக்திகளுக்கு விரோதமாக நாங்கள் எழுந்து நிற்க, எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம்
அற்புதம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக என்னென்ன போராட்டங்கள் என்னென்ன கஷ்டத்தோடு வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் அப்படியாக அதிசயங்களை செய்கிறவராக நீ நடத்துவீராக. நடத்த போகிற தயவுக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய கிருபையும் இரக்கம் சூழ்ந்து கொள்ள போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கர்த்தரை சேர்ந்து துதித்து பெராக்காவில் கூடி துதிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செய்து எங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை தரும்போது நாங்கள் கூடி நாங்கள் உண்மை துதிக்க நீங்கள் கிருபை செய்வேன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியாக நீங்கள் செய்கிறதற்காக நன்றி 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 நன்றி. நம்ம அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்த்துருக்கிற அந்த சமயத்தில் அந்த பாடலையும் நாம் இப்போ பாடி தொடர்ந்து நாம் கர்த்தரை துதி செஞ்சு அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு நாம் துதிச்சு இந்த பாடலை பாடும்போது நம்ம அந்த வசனத்தை போல யோசபாத் எப்படி தன்னுடைய பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தரை பாடகரை நிறுத்தி அந்த எல்லா பிரச்சனைகளையும் நோக்கி பார்த்து ஜெபிச்சாரோ, அதே போல் இந்த நேரத்திலும் கர்த்தரை நோக்கி பார்த்து, அப்பா என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்காம, எங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த மலை போல இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் பார்க்காம, கர்த்தர் இயேசுவே நாங்கள் உம்மை பார்க்கிறோம், இயேசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் நாம் பாடும்போது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம சேர்ந்து விசுவாசத்தோடு நம்ம பாட போகிறோம். கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களும் விடுதலை கொடுப்பார். நம்முடைய தேசத்திற்கு, நம்ம வீடுங்களுக்கு, எல்லாவற்றிற்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஈரோடு இருக்கின்றார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நேத்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நேத்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமென். ஆண்டவர் நோக்கி பார்த்து அப்படியே நம்ம ஜெபத்தோடு, ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் துதி செய்கிறோம். எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் பார்க்காம கர்த்தரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருக்கிற மலைகளை நாங்கள் பார்க்காமல், ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருக்கிற அன்பின் தேவன் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே நீர் எங்களுக்கு இறங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா எங்கள் வாழ்க்கையிலும், எங்கள் குடும்பத்திலும், எங்கள் சபையிலும், எங்கள் தேசத்திலும் கர்த்தர் நீங்கள் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு கர்த்தரை நாங்கள் நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் துதி செய்வே நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வாரத்திலும் கர்த்தாவே நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர் யோசபாத்துடைய வாழ்க்கையில எப்படி தன் துதிக்கிறவர்களை நிறுத்தி ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்களோ அப்படி ஆண்டவரே நாங்கள் எங்கள் துதியை முன்பாக வைத்து எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. வெற்றியை காண எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லா அந்தகார சக்திகளுக்கும், எல்லா சாத்தானின் கிரியைகளுக்கும் ஆண்டவரே விலக்கி
நோக்கி மீட்டு ரட்சித்து வழிநடத்துகிற ஆவியான தேவன் நீர் எங்களை முற்றிலுமாக ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான் அப்பா. நாங்கள் தொடர்ந்து உங்களை துதித்து கொண்டே இருப்போம். யுத்தம் எங்களுடையதல்ல, கர்த்தருடையது. நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருப்போம். துதிக்க துதிக்க வெற்றி கொடுக்கிற தேவன் நீங்க கிரியை செய்து கொண்டே இருப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்கள் பாடி துதித்து தொடங்கின போதே கர்த்தர் நீங்க அற்புதத்தை செஞ்சீங்களே, கர்த்தர் நீங்க வெற்றியை கொடுத்தீங்களே. இந்த நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து உம்மை துதித்து கொண்டே இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளில் கர்த்தர் நீங்க விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பங்களில் வெற்றிகளை கொடுக்கிறதற்காக நன்றி. எல்லா சாத்தானின் கட்டுகளையும் உடைக்கிறதற்காக நன்றி. எல்லா சாத்தானின் கிரிகளையும் அகற்றி போடுவதற்காக நன்றி. உம்முடைய விடுதலையின் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ருசிக்க எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக நன்றி தகப்பனே. எங்கள் தேசத்தையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்க நீங்க கிருபை செய்யுங்க. பாடி உம்மை துதிக்கும் போதே பிரச்சனைகள்லாம் விலகி போறதை நாங்கள் கண்டு ஆண்டவரே நாங்கள் சாட்சி சொல்ல நீங்க கிருபை செய்வீராக. அப்படியாக நீங்க செய்கிறதற்காக நன்றி. இந்த ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திலும் இங்க வந்து ஒவ்வொருமே ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கும் துதிகளால் ஆண்டவரே வாயில உம்முடைய ஸ்தோத்திரங்களும் உம்முடைய துதிகளும் எங்கள் ஒவ்வொரு வாய்களும் நிரம்பி இருக்க ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படியாக நடத்துகிறதற்காக நன்றி. நாங்கள் சூழ்நிலை பார்க்காம நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு உதவி செய்கிற தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் கடந்து செல்லும் போதும் கர்த்தருடைய ஆவி எங்களோடு கூட இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஒவ்வொருவரோடு கூட இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொண்டட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. உங்களுடைய கிருபையும் ஆளுகையும் உங்களுடைய சத்தியமும் உங்களுடைய ஜீவனும் உங்களுடைய ஆண்டவரே அன்பும் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட நடத்துவார். ஆமென்.